தாவேக்கு அரசியலுக்கு வர வரைக்கும் இந்த மார்க்கெட்டிங் பிசினஸ் வெளியே தெரியாமல் இருந்தது. திமுகலே 5 கோடி 10 கோடி சீட்டு வாங்குறோம், அதிமுக 5 கோடி 10 கோடி அமைச்சரானவங்க எனக்கு பல பேருக்கு தெரியும். ஆனால் தாவேக்க வந்த பிறகு சினிமா கம்பெனி வியாபாரம் ஓப்பன் டெண்டர் அப்போ 1 கோடி கொடுத்து நீ எம்எல்ஏ ஆகிட்டீங்கன்னா ஒரு 200-300 கோடி அடிச்சுக்கலாம். 10% 15% கொண்டு வந்து பிடபிள்யூ அதிகாரி உங்கள் வீட்டுக்கு பண்ணி நிற்பான். ரோடு போடும்போது தொந்தரவு பண்ணக்கூடாது, நான் எப்படி வேணால் போட்டுக்குவேன், நீ கேட்கக்கூடாது. இப்படி தான் திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு 75 வருஷமாக எம்எல்ஏக்கள் பூரா பார்த்தீங்கன்னா மந்திரி ஆயிடுவான். அப்புறம் அந்த மாவட்டத்திலேயே பெரிய கோடீஸ்வரம் யாரு? எம்எல்ஏ, முன்னாள் மந்திரி இல்லை அன்னாள் மந்திரி. மண்ணு அவனுக்கு தெரியாமல் ஒரு வண்டி வெளியே போகாது, சவுடு மண்ணு வெளியே தெரியாமல் போகாது. பாறை உரம் பொடியாக்கிடுவான். காலேஜ் ஜல்லி, அரைஞ்சு ஜல்லி, 3/4 ஜல்லி, 1 இன்ச்சு ஜல்லி, சிப்ஸு, எம்சாண்டு யூஸ், மழை பூரா அப்படி பொடி ஆயிடும். மழை பூரா பொடியாயிரும். அதிமுக மந்திரியாக இருந்தால் திமுக மந்திரியை காப்பாற்றுவான், திமுக மந்திரி ஆகிட்டாலும் அதிமுக மந்திரியை காப்பாற்றுவான். இப்படி மதுரையில் மூர்த்தியும் உதயகுமாரும் பார்ட்னர். இவர் இருந்தால் இவர் காப்பாடு, அவர் கலெக்டரை பார்த்துக்குவார். இப்படி புதுக்கோட்டையில் ஹெல்த் விஜயபாஸ்கர் அவர் இருந்தால் அண்ணாமலை மச்சானோட பார்த்துக்குவார். கோயம்புத்தூரில் நேரும் வேலுமணியும். இப்படி எல்லா பக்கமும் டைப். இவர் பெரியவர் துரைமுருகன் கரிகாலனோட பையன் டைப். ஆற்றுல ஒரு மண் இருக்காது, எல்லாம் தள்ளி லண்டனுக்கு காசாக போயிடும், டாலராக பவுன்ஸாக போயிடும். இப்படி தான். அப்போ இது போன்ற அரசியல் தான் விஜய் அரசியல். இப்போ எல்லாரும் பண்றா. நம்ம விஜய் எப்படியா அதிகாரத்துக்கு வர்றது? நம்ம எப்படி மண்ணு திருடி ஜல்லி மலையை உடைச்சி விற்று கனிமத்தை விற்று நம்மளும் அந்த ஸ்டேஜுக்கு வரணும்ல? இல்லை, அவர் தான் பல கோடியை விட்டுட்டு கட்சிக்கு வந்திருக்கிறாரு, அது அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. இவர் புஷியானந்த கலெக்ட் பண்ணி அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா, இல்லை அவர் கலெக்ட் பண்ணி என்ன பண்ண போறாருங்க? ஏங்க ஏதோ உங்களுக்கு தெரியாம ஏதோ என்ன பண்ண போறாங்க, ஆற்றுல எரிய போறாங்க. நாங்களும் திமுக அதிமுக மாதிரி வரணும்ல? இப்பதான் 1 கோடிக்கு ஆரம்பிச்சிருக்கோம், அடுத்து நாங்களும் 1000 கோடி 1,00,000 கோடிக்கு வரணும்ல? இதுதான் அரசியல். அவன் 1 கோடி எது கொடுக்குறான்? மக்கள் சேவை. ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்பட எல்லாம் மேலே வரணும். அதுக்காக ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனிக்கார 1 கோடி கொண்டு கொடுக்குறான், ஒரு பஸ் கம்பெனிக்கார 1 கோடி கொண்டு கொடுக்குறான், ஒரு சினிமா தேட்டருக்கார 1 கோடி கொண்டு கொடுக்குறான். எதுக்கு? இந்த தொழிலை விட அந்த தொழில் நல்லா இருக்கியா? மழையை பூரா கரைச்சிடலாம், ஆற்ற பூரா வெட்டிடலாம். நடக்குதா இல்லையா?